நேயர்களே, இன்று புதுச்சேரியில் பிரச்சாரத்திற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அங்கு சென்றிருக்கிறார். புதுச்சேரியை சென்றடைந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய அந்த பேச்சு நடைபெறக்கூடிய, பிரச்சாரம் நடைபெறக்கூடிய மேடைக்கு அவர் வருவார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் வாகனத்தில் மேலே நின்று கையை அசைத்தவாறு செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். மணிகண்டன், புதுச்சேரியில் எத்தனை இடத்துல பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, எப்ப தொடங்க இருக்கு? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புதுச்சேரி தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் நேயம் மக்கள் கழகம் அவர்களுடைய கூட்டணியில 2 தொகுதிகளில் நிற்கின்றனர். அந்த 30 வேட்பாளர்களையும் ஆதரித்து பரப்புரையை மேற்கொள்கிறார். தேர்தல் பரப்புரைக்கு முதல் முறையாக புதுச்சேரிக்கு வருகை தந்திருக்கிறார். இதற்கு முன்பாக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. அதுல உரிய பாஸ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. ஒரு 10,000 நிர்வாகிகள் மிகாமல் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அப்போது காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அப்போதே பொதுமக்கள் அதிக அளவில் பாண்டிச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விஜயை பார்ப்பதற்காக குவிந்திருந்தனர். வந்தக்கூடிய பொதுமக்கள் அனைவரையுமே வெளியேற்றிவிட்டு பாஸ் இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி என்பதை தெரிவித்திருந்த நிலையில ஒரு ஓபன் போரத்துல செல்லக்கூடிய விஜயை பார்ப்பதற்காக பாண்டிச்சேரியுடைய நகர் பகுதிகள், அதாவது பொம்மையார் பாளையமாக இருக்கட்டும், தற்போது அவர் வந்து கொண்டிருக்கக்கூடிய கோட்டமேடு எனப்படக்கூடிய பகுதி, கோட்டக்குப்பம் பகுதியாகட்டும், சாலையுடைய இரு புறங்களிலுமே அவர்களது வீடுகளுக்கு அருகாமையில் செல்லக்கூடிய விஜயை பார்ப்பதற்காக பொதுமக்களும் ஆங்காங்கே நிர்வாகிகளும் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். அந்த புதுச்சேரியுடைய என்ட்ரன்ஸ், அந்த ஆர்ச்சி இருக்கக்கூடிய இடத்துல ஆரத்தி கலக்கி மேலதாளம் முழங்க பட்டாசு வெடித்து கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் கட்சியுடைய தலைவர் விஜய்க்கு வரவேற்பு வழங்கியதை பார்த்தோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக பாண்டிச்சேரி பகுதிக்குள்ளாக வாகனம் ஊர்ந்து சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாலை கொடுக்கின்றனர். கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு பரிசு பொருட்களையும் அவர் வாங்கிக் கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழக தலைவர் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில உரிய காவல்துறை பாதுகாப்பு என்பது கூடுதலாக கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு கொடுக்கவில்லை என. தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில பரப்புரை இந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக வில்லிவாக்கத்துக்கு செல்லாமல் அவர் தவிர்த்திருந்தார். இந்த நிலையில கூடுதல் பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரியிலும் கட்சியின் சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில TSF துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் அந்த அவருடைய வாகனம் செல்லக்கூடிய ரூட்ல இருந்ததை பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. கமாண்டோ போர்ஸ் வாகனமும் அவரது பிரச்சார வாகனம் உடனே இருக்கிறது. அவர் செல்லக்கூடிய வழிகளில் பொதுமக்களை கட்டுப்படுத்துவதற்கும் உரிய அளவுல கூடுதலாகவே காவல்துறையினர் பணியில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த அளவுல இருந்தாலும் இளைஞர்கள் அதிக அளவுல இருசக்கர வாகனங்கள்ல எதிர் திசையில அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வருவதை பார்க்க முடிகிறது. கட்சியுடைய தலைமை ஏற்கனவே இருசக்கர வாகனங்கள்ல இது போன்ற அபாயமான செயல்கள்ல ஈடுபடக்கூடாது, ஆபத்தை உணராமல் இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்தல் வழங்கியும் சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை பலரும் இருசக்கர வாகனங்கள்ல பின்தொடர்ந்து வருகின்றனர். ஒரு சில இடங்கள்ல கால் உடைந்து கட்டுப்போட்டுக் கொண்டு ஆபத்தை உணராமல் எதிர் திசையில இளைஞர்கள் இருசக்கர வாகனத்துல வருவதெல்லாம் நம்மால பார்க்க முடிகிறது. இருந்தபோதும் 2 புறங்களிலும் இளைஞர்கள் மற்றும் ஒரு பொதுமக்கள் நிர்வாகிகளுடைய வரவேற்பை பெற்றுக்கொண்டே கட்சியுடைய தலைவர் விஜய் புதுச்சேரியில அவர் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அந்த தட்டாஞ்சாவடி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். தட்டாஞ்சாவடியில தொடங்கக்கூடிய பிரச்சாரம் வில்லியனூர்ல முடிவடைவதாக இருந்தது. வெயிலின் காரணமாக ஏற்கனவே தட்டாஞ்சாவடியில அவர் இந்த பரப்புரையை முடித்து 2வது பாயிண்டான பகுதிக்கு அவர் செல்ல வேண்டிய இந்த நேரத்துல இதுவரையில தட்டாஞ்சாவடி பகுதியில அவர் பரப்புரை மேற்கொள்வதற்காக செல்ல முடியாத சூழல் இங்கே உருவாகி இருக்கிறது. அதிக அளவுல பொதுமக்கள் சாலையில கூடியிருப்பதால டிராபிக் ஜாம் ஏற்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் எதிர் திசையில் இருக்கக்கூடிய வாகனங்களும் நகர முடியாத அளவிற்கு அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் வந்து கொண்டிருப்பதால புதுச்சேரி நகரம் இப்போது ஸ்தம்பித்திருக்கிறது. மணிகண்டன், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. உங்கள்கிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம பேச வேண்டியிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷுவல்ஸை பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்திற்கு போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு வேனுக்கு உள்ளே தான் அமர்ந்திருப்பார். இப்போ புதுச்சேரியில் அவர் வேன் மேலே ஏறி நின்று போகக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அதனால் அவரை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் 2 பக்கங்கள்லையுமே இளைஞர்களும் அவருடைய தொண்டர்களும் பெருவாரியாக நின்று வேனுக்கு முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமுமே அவர்கள் ஆர்ப்பரிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. புதுச்சேரியிலிருந்து விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துடலாம். அப்புறம் தொடர்ந்து பேசலாம். மணிகண்டன் இணைப்பிலே இருக்கு. சொல்லலாம் நில்லா
தெரியலையே. போப்பா இருப்பா. வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.